பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து நம்ம சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஜீவராசிகளை வளர்த்தால் நன்றாக இருக்கும்? நம்மளுக்கு ஒவ்வொரு ஜீவராசிகள் அந்த காலத்துல நம்மளுடன் பயணித்தே வந்தாங்க. நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு அவ்வளவு உறுதுணையாக இருந்திருக்காங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா, தெய்வங்களுக்கே நெறைய ஜீவராசிகள் கூட துணைக்கு இருந்திருக்காங்க. அந்த ஜீவராசிகளை அடக்கி அவங்க அது மேல ஏறி சவாரி செய்து இந்த உலகத்தை ஆண்டிருக்காங்கன்னா, அவ்வளோ முக்கியத்துவம் ஜீவராசிகளுக்கு நம்ம கடவுள்களே குடுத்திருக்காங்க. அப்ப மனிதர்களாக நாம, ஜீவராசிகளுக்கு நம்ம உடலின் ஒரு முக்கியத்துவமான ஒரு இடத்த குடுக்கணும். நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவமான ஒரு இடத்த குடுக்கணும். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு ஜீவராசி குடுத்திருப்போம். துர்க்கைக்கு சிங்கத்தை கொடுத்திருக்கிறோம். சிவனுக்கு நந்திய குடுத்திருப்போம். லட்சுமி தாயாருக்கு ஆந்தைய குடுத்திருக்கிறோம். அன்னத்தை கொடுத்திருப்போம். அதேபோல் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நம்மளுடைய நரசிம்மருக்கு, நம்மளுடைய பெருமாளுக்கு, கருட பகவான், சயன கோலத்தில் இருப்பவருக்கு நம்மளுடைய ஆதிசேஷனே வந்து உட்கார்ந்திருப்பார். இப்படி ஒவ்வொரு கோலத்திலும் ஒவ்வொரு ஜீவராசிகளை வந்து பயணிச்சுட்டே வந்திருக்காங்க கடவுள்கள். ஜீவராசிகளோடு சேர்ந்து வாழும்போது அவங்க கடவுளாக மாறியிருக்காங்க. நம்மளுடைய ராசிக்கு, நம்மளுக்கு எந்த ஜீவராசி நம்மளுடன் துணைக்கு வருது? பார்த்துக்கிட்டா, அந்த ஜீவராசியோட நம்ம பயணிக்கும் போது சிறப்பாக இருக்கும். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கா பார்த்தோம். இப்ப சிம்ம ராசிக்கு பார்க்க போறோம். ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் நம்மளுடைய மனிதர்களுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. நம்ம ராசிக்கு எந்த ஜீவராசி சரியாக பொருந்ததுன்னு கரெக்டா செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா, அந்த ஜீவராசி தான் நம்ம வாழ்க்கையை வழி நடத்தக்கூடியது. நம்மள வரவு செலவு, குடும்ப விஷயங்கள் எல்லாமே அந்த ஜீவராசிகளுடன் தொடர்புடையதாக இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு ராசியா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிம்ம ராசிக்கு என்ன ஜீவராசி அப்படிங்கிற பார்க்கும்போது, சிம்ம ராசியின் ஜீவராசி அப்படின்னு எடுத்தா முதல்ல நான் எடுக்கிறது பெருமாளுக்குள்ள வாகனமான கருட பகவான் தான் முதல்ல எடுப்பேன். அவர் இல்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால கருட பகவானுடைய ரொம்ப பவர்ஃபுல்லான, அது ரொம்ப முக்கியமானதாகும். இன்னொன்னு வந்து ரொம்ப அற்புதமான சக்தி எது தெரியுமா? இன்னொரு ஜீவராசி அற்புத சக்தி, அருமையான சக்தின்னா குதிரை. இந்த குதிரை இல்லாமல் இந்த சிம்மராசிக்குள்ளது ஆக்டிவேட் ஆகாது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். குதிரையில் ஏற்கனவே மேசராசிக்கும் நான் குதிரைய சொல்லியிருப்பேன். சிம்ம ராசிக்கும் குதிரை வருகிறது ஏன் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். சிம்ம ராசியில் குதிரை வருவது, சிம்ம ராசி சூரியன் உதயம். 7 குதிரைகளை கொண்டு சூரியன் தேரோட்டியாக வருகிறான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது ஒரு குதிரை. சிம்ம ராசிக்கு 2ஆம் வீடு கன்னி ராசி. அது வந்து 6ஆம் இடம் ருத்ர, அதாவது சர்வநாசம் அப்படிங்கிறது. யாரு? துரோகிகள், பகைவர்கள் எல்லாம் சர்வம் நாசம் செய்யக்கூடிய இடம் 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் அவ்வளவு துரோகிகள், சத்துருக்களை சர்வநாசம் செய்யக்கூடிய இடம் இந்த இடம். இந்த இடத்தில் குதிரை, அதாவது கல்கி அவதாரத்தில் குதிரை வந்தாதான் நம்மளுடைய இதுவே அவதாரத்துடைய வரலாறு முடியுது. அதாவது உலகம் ஃபுல்லா இதாகுதுன்னு அர்த்தம். அதே போல் குதிரை வந்து நம்ம ஒரு துரோகிகளின் நம்பிக்கை, கெட்ட விஷயங்களும் அழிக்க வந்த இடம் அப்படிங்கிறது. அந்த 6ஆம் இடத்துக்குள்ளதை அழிக்கக்கூடியதான 5ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் 6ஆம் இடம். அதனால் அதுக்குள்ள இதையே நம்ம ஆக்டிவேட் பண்றோம் அப்படிங்கிறதுனாலதான் குதிரையை எடுக்கிறோம். இந்த குதிரை மிக அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இது போர் குதிரையாக இருப்பது மிக சிறந்ததாக இருக்கும். அப்போ மிலிட்டரி ராணுவம் அருகில் இருக்கும் குதிரை வளர்ப்புகள் இடத்தில் நீங்க அந்த குதிரைக்கு உணவு கொடுப்பது மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அப்புறம் குதிரைக்கு வந்து நல்ல ஒரு அலங்கார ஒரு இது பண்ணி அனுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி குதிரைக்கு உணவு கொடுப்பது இது வந்து சிறப்பாக இருக்கும். இல்லாட்டா உங்க வீட்டுல அந்த குதிரை படம் வந்து வச்சு, அந்த குதிரையுடைய படத்தை வச்சு அதுக்கு வந்து தினமும் அதை அடிக்கடி பாக்குற மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த குதிரையுடைய தன்மைக்குள்ள ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு எதிரிகள் தோன்றும், வீட்டுக்குள்ளேயே உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற தன்மை அதிகமாக இருக்கும். பொதுவாக உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்களை வந்து ரொம்ப துச்சமாக, அவங்க வேல்யூபிளவே இல்லாதவங்க, வலிமையே இல்லாதவர்கள், ஆனாலும் வலிமை உள்ளவர்கள் போல் உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பாங்க. இந்த மாதிரி நபர்கள்கிட்ட இருந்து உங்களை மாற்றுவதற்கு இந்த குதிரை படம் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புத ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
இந்த குதிரைக்கு பதிலாக நான் வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறது நீங்க கேட்டீங்கன்னா, இந்த குதிரை வந்து நான் சொல்லிட்டேன், ரொம்ப அந்த போர் வீர குதிரைகள், ராணுவத்துக்கு அருகில் இருக்கிற குதிரைகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்புறமா காஷ்மீர் அந்த அருகில் உள்ள குதிரைகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா அங்க எல்லாமே போர் குணங்கள் தான் நிறைய. அதாவது எப்பனாலும் தாக்குதல், எப்பனாலும் எதிரிகளின் தாக்குதல் அதிகமாக இருக்கிற இடம். அதனால அந்த இடத்துக்குள்ள இடம் தான் நம்மளுக்கு ரொம்ப வலிமை முக்கியம். எதெல்லாம் நம்மளுக்கு பார்டர் பாயிண்டோ அந்த இடம்லாம் நம்மளுக்கு கிருஷ்ணனுடைய வலிமையான கோடுகள் கிழிக்கப்பட்ட இடமாக இருக்கிறது. அந்த இடத்தில் கண்டிப்பாக குதிரையின் தன்மை அதிகமாக இருக்கணும். அங்க வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு, எதிரிகளை தும்சம் பண்ணுவதற்கு சிறந்ததாக இருக்கும். ஆனா எதிரி தும்சமாக்கி கடன்கள் பிரச்சனைகள் தீர சிறப்பான இடம் வந்து இந்த குதிரை தான். அதனால இந்த குதிரைக்கு வந்து சிம்மராசிக்காரர்கள் உணவு போடுதல், குதிரை படம் பாக்குறது, குதிரையை யாருக்காச்சும் கிஃப்டா கொடுக்கறது, குதிரை படத்தை யாருக்காச்சும் கிஃப்டா கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது மட்டுமல்ல, நம்மளுடைய கருட பகவான், கருட பகவானுடைய முழு தரிசனம் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு அன்றைய பொழுது செல்வ நிலை உயரும் அப்படிங்கிறது. ஒரு சிம்ம ராசிக்காரர்கள் அடிக்கடி வானத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த வானத்துல கருட பகவானுடைய ஆசீர் கிடைக்குதா, கண்டிப்பாக வீட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு மாறப்போகுது. இந்த கருட பகவானை வந்து தரிசனம் செஞ்சுட்டு அன்னைக்கு உடனே நீங்க வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய வெற்றிகள், மாற்றங்கள் நிறைய கிடைக்கும். உங்க வார்த்தைகளால் நிறைய எதிரிகளாக மாறி இருப்பாங்க, நிறைய துவஞ்சு போயிருப்பாங்க, நிறைய அவமானப்பட்டிருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நீங்க ரெக்கவர் ஆன மாதிரி இருக்கும். இந்த திருப்பதி பெருமாளுடைய தரிசனம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் கருட பகவானுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல கருட பகவான் தரிசனம் பண்ணி கருட பகவானுக்கு வந்து பூக்களும் உணவுகளும் வைத்துட்டு அப்புறமா பெருமாள் வழிபாடு பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம். அதனால சிம்ம ராசிக்காரர்கள் கருட பகவானையும் குதிரை வாகனத்தையும் இறுக்கமாக பற்றி கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை ஜீவராசிகளுடைய தன்மையை இவங்க 2 பேர்கிட்ட அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவங்க 2 பேருடைய ஜீவராசிகளையும் நீங்க போற இடத்துல பார்த்தாலோ, இவங்க போற இடத்துல நீங்க பார்த்தாலோ, அத ஜீவராசிகளை பார்த்தாலோ உங்களுக்கு வானத்தில் உள்ளதும் ஆகாயத்தில் போது காற்று தத்துவத்திலும் கீழே மண் தத்துவத்திலும் 2ஐயும் சேர்த்து ஆக்டிவேட் பண்ற இந்த 2 தத்துவத்தை நீங்க பார்த்துட்டாலே உங்களுக்கு நிறைய வெற்றிகள், அதாவது எதிரிகள் தும்சமாயி பணவரவு பெருக போகுதுன்னு அர்த்தம். அதனால இந்த 2ஐயும் ஒரு சேர பார்ப்பது மிக சிறப்பாக இருக்கும். கள்ளழகர் குதிரையில் வந்தார் அப்படிங்கிறது எப்படின்னா, தன்னுடைய தங்கைக்கு திருமணம் செய்ய கள்ளழகர் குதிரை கடமையை செய்வதற்காக அப்படிங்கிறதுக்காக. அதே போல் கிருஷ்ணர் குதிரையில் தேரோட்டியாக வந்தார் தன் கடமையை செய்வதற்காக. இதே போல் கடமையை செய்வதற்காக செய்யும் இதுதான் குதிரையுடைய தன்மையாக இருக்கும். கருட பகவான் வந்து என்னன்னா தன் பக்தியின் தன்மையை காட்டுவதற்காக, தன் பக்தியின் அளவின் தன்மை, அவ்வளவு பெரிய கருட பகவான் வந்து அவ்வளவு வலிமையான ஒரு பக்தியினுடைய அளவுகோல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அந்த அளவுகோலுக்கு மெச்சியது வந்து அந்த கருட பகவானுக்கு பெருமாள் கொடுத்த நிறைய வரப்பிரசாதம், செல்வ நிலையிலிருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத சக்தி கொடுக்கக்கூடியது இந்த கருட பகவான். இவர் வந்து வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு அப்படிங்கிறது அர்த்தம். அதனால ஒண்ணு குதிரைக்குள்ள தன்மை கடமையை செய்வதற்கும், கருட பகவானின் தன்மை உங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கான விஷயத்தையும் கொடுப்பதாக இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2ம் செயலாற்று வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில் வெற்றிகள் சிம்மராசிகளுக்கு அடுத்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுல எந்த இதுவும் இல்ல. சிம்ம ராசிக்கு குதிரை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா சிம்ம ராசி சூரியனின் உதயமான இடமாக அது கருதப்படுகிறது. சூரியன் உதயம், அதாவது திசை மாற்றம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தில் தான் நம்மளுடைய சூரியனுடைய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமான ஒரு உடலில் முக்கியமான உறுப்பு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா எதை எடுப்போம்னா இதயம் அப்படிங்கிறத எடுப்போம். இதயத்தை தவிர வேற எதுவும் இருக்காது. அதனால் இதயத்தை தான் அங்க முக்கியமான உடல் உறுப்புகளில் எடுக்கிறது. அதனாலதான் ஒரு உணர்ச்சி வசமான விஷயங்களுக்கெல்லாம் இதயத்தொட்டு உங்க இதயத்தை தொட்டு பேசுறியா அப்படிங்கிறது மாதிரியே தான் கேட்பாங்க. அவ்வளவு இதயத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவமான இடம் சிம்ம ராசி. எல்லா ராசிகளுக்கும் உள்ள இதய துடிப்பும் அங்கதுலதான் உட்கார்ந்து இருக்குது. அந்த இதயத்துக்குரிய இடத்துக்குரியது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா குதிரை, 7 வண்ண குதிரைகள் அப்படிங்கிறது. அந்த 7 குதிரைகளும் திசை பூட்டி ஒரு சூரிய பகவான் ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிறதுனால இந்த குதிரை வந்து இந்த சிம்ம ராசிக்கு ஜீவராசிகளில் மிக முக்கியமான பங்கு இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால ஜீவராசி மிக முக்கிய பங்கு குதிரையும்,
கருட பகவானும் மிக சிறப்பான உங்களுக்கு இடத்த கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மிக 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 முக்கியமானதாக இருக்கிறது. அதனால இதை பெற்று வளமுடன் வாழ இந்த ஜீவராசிகளை நேசித்து பல வெற்றிகளை புரிவதற்கு, பல செல்வங்கள் அடைவதற்கும், உங்க சொல்வாக்கு திறன் அதிகரிக்கவும், மாற்றங்களை உருவாக்கவும் இந்த ஜீவராசிகளை நேசிங்கள். நன்றி, வணக்கம்.